அனைவருக்கும் வணக்கம். அருணை டிவியின் முக்கிய நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு தமிழக கிரில் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் இரும்பு மற்றும் கட்டுமான பொருட்களின் அனைத்து மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிரில் தொழிலுக்கு தேவையான இரும்பு மூலப்பொருட்கள் கட்டுக்கடங்காத விலையேற்றத்தினாலும் பல்வேறு காரணங்களாலும் கிரில் தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்து வருவதால் பல நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தால் வங்கியில் பெறப்பட்ட கடனை கூட திரும்ப செலுத்த முடியாமல் மூடப்பட்டு வருவதாகவும், கட்டுமான பொருட்களின் விலை 80% 90% வரை உயர்ந்து கட்டுமானத்துறை மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும், தங்களுடைய கிரில் தொழிலாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் வேலை வாய்ப்பு இழந்து பொருளாதார சிக்கலில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் குறை தீர்வு நோக்கத்திலும் மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக கிரில் தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறியுள்ளார். செங்கம் தனியார் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து CITU சங்கம் ஆரம்பிப்பதற்காக இருந்தனர். இதனால் 11 பேரின் நிர்வாகம் வேலையை விட்டு தூக்கியதால் பிற நிர்வாகிகளை கண்டித்து மற்ற பிற தொழிலாளர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு முறையான ஊதிய உயர்வு இல்லை என்பதற்காக பல முறை நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் ஊதியம் வழங்குவது பற்றி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொழிலாளர்கள் ஒன்றாக இணைந்து CITU தொழிற்சங்கம் ஆரம்பித்ததாகவும், அதனைத் தொடர்ந்து சங்கத்தில் இணைந்த 45 பேரை திடீரென வேலையில் விட்டு நிறுத்தியதும் நிர்வாகம் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 34 பேரை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொண்டதாகவும் 11 பேரை வேலையை விட்டு தூக்கியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இதனை எதிர்த்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடன் புரியும் 11 பேரையும் பணியில் சேர்க்குவதற்கு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கம்பெனியின் முன்பு தரையில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சம்பத் ராவ் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் சாமியார் அனைவரையும் வரவேற்றார். மேலும் திருவண்ணாமலை வேங்கிக்கால் மின்வாரிய அலுவலகம் அருகே உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட கோரிக்கை பேரணியை மாவட்ட செயலாளரும் மாநில பொருளாளருமான சேகர் தொடங்கி வைத்தார். திருப்பதி சித்தூர் அருகே செம்மரம் கடத்திய வழக்கில் போலீசார் 18 பேரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் மர்ம நபர்கள் செம்மரங்களை கடத்தி வருவதாக சித்தூர் SP செந்தில்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரின் உத்தரவு பேரில் புத்தூர் ஊத்துக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலைகள் பாலம் என்ற இடத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி அதனை சோதனை செய்த போது காரில் செம்மரம் கடத்தி வந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து நடத்திய விசாரணையில் மேலும் 14 பேர் சதாசிவ கோனார் பகுதியில் செம்மரங்களை வெட்டி கடந்த தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும், இதனை அடுத்து போலீசார் சதாசிவ கோனார் பகுதிக்கு சென்று அங்கிருந்த 16 பேரை பிடித்து அவர்களிடமிருந்து சுமார் 250 செம்மரங்களை பறிமுதல் செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் அவலூர்பேட்டை வாரச்சந்தை ரூபாய் 28,94,000 ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது. அவலூர்பேட்டையில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் வாரச்சந்தை மிகவும் மக்களிடம் பிரபலமானது. இந்த சந்தையில் மாடு, ஆடு உள்ளிட்டவைகள் அதிக அளவில் விற்பனை நடைபெறும். மேலும் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க அவலூர்பேட்டையை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் கூடுவது வழக்கம். இச்சந்தை இரவு 8 மணி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவலூர்பேட்டை ஊராட்சி மன்ற நிர்வாகம் நாளிதழ்களில் முறையாக விளம்பரம் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவலூர்பேட்டை ஊராட்சி மன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஏலம் ஊராட்சி தலைவர் RS செல்வம் தலைமையில் இந்த வாரச்சந்தை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் நரியாப்பட்டு அரசு பள்ளி மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் உதவி திட்ட அலுவலர் விஜயன், பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால்
பூட்டியே கிடக்கும் அலுவலகம். இதனால் மக்கள் உடனடியாக மின்கம்பிகளை சரி செய்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை திறக்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வந்தவாசி அடுத்த தெல்லாறு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 2 நுழைவாயில்கள் உள்ளன. வந்தவாசி திண்டிவனம் நெடுஞ்சாலையில் ஒன்றும் தெல்லாறு தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்றும் உள்ளது. இந்த அலுவலக வளாகத்தில் வேளாண்மை மையம், தோட்டக்கலைத்துறை சேவை மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலகம் மட்டுமல்லாது பிற அலுவலகங்களுக்கும் வரும் அலுவலர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த 2 நுழைவாயில்களை பயன்படுத்தி வந்தனர். தெல்லாறு தேசூர் சாலையில் அலுவலக முகப்பின் கதவின் அருகே மின் கம்பிகள் 2 மாதங்களுக்கு முன்பாக கம்பிகளில் இருந்து செல்கின்றன. இதனால் இந்த நுழைவாயில் கதவுகள் 2 மாதங்களாக மூடப்பட்டு கிடப்பதாகவும் உடனடியாக மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கம் அருகே கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் சிறப்பு முகாமை சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த முகாமிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், உலகமே கொரோனா நோய் தொற்றால் முதல் அலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும், அப்போதைய அதிமுக ஆட்சியில் நோய் தொற்று ஏற்பட்டு மக்கள் தவித்து வந்த நிலையில் தடுப்பூசி மட்டுமே மக்களின் உயிரை காத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவினர் மற்றும் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் இருந்ததால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இழக்க நேர்ந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 2ஆம் நிலை அதிக தீவிரமாக உருவெடுத்து மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கி இருந்த காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் திமுக தலைமையிலான ஆட்சி வந்தவுடன் 3ஆம் அலையை கட்டுப்படுத்த தேவையான உத்திகளை பயன்படுத்தி தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் உதவியுடன் 3ஆம் அலை தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க ஒரே வழி தடுப்பூசி மட்டுமே என்பதை மனதில் கொண்டு பெரும்பாலான மக்கள் தடுப்பூசி செலுத்துவதற்கு அஞ்சிய சூழ்நிலையில் அவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அச்சத்தை போக்கினார் எனவும் அப்போது மக்களுக்கு எடுத்துரைத்தார். இத்துடன் அருணை டிவியின் முக்கிய நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.